10 லட்சம் யாருக்கு தான் கிடைச்சது? வீரப்பன் காவல்துறை அறிவிச்சிருந்தாங்களே தெரியும். இன்ஃபார்மர் காட்டி கொடுத்தவங்க யாருன்றது மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. எல்லா சித்திரவதையும் பண்ணி கடைசியில் பக்கம் இருந்ததான் நெத்தியில் சொல்லுவாங்க. வீரப்பனை வந்து காவல்துறை அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிடறாங்க. வீரப்பன் ஏமாந்த கணங்கள் நீங்க எதை சொல்லுவீங்க? உறவு அதை நம்பினது தான். வந்து தேவராஜோட பெரியப்பா பொண்ணு கட்டியிருக்காரு. எல்லாருமே வீரப்பன், ஐயந்துரை, தேவராஜ் எல்லாமே நெருக்கமான உறவினர்கள். ஆபத்தும் அதுதான். அவர் அரசியல் இல்லாமல் ஒரு கொள்ளையனா கொலைகாரனா இருந்தால் அது பிரச்சனையே கிடையாது. அவர் அரசியல் அதுவும் தமிழ்நாடு அரசியல், தமிழ் தேசிய அரசியல் பேசணும் தான் அவருக்கு வந்த சிக்கலே. தோழர் ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்காரு, ரொம்ப இதா பசியோடு இருக்காரு, சாப்பாடு கொடுக்கனாரு அப்படின்னு அந்த சொல்ல. என்ன களி? ராகி களி, காட்டாட்டு கறி குழம்பு, காட்டாட்டு கறி அடிச்சிருக்காங்க. கறிக்கு வத்தல் போட்டாங்க. சரி, அந்த எலும்பு அது இதெல்லாம் வச்சு குழம்பு வச்சுருந்தாங்க. நல்லா சுவையா இருந்தது. களி கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டோம். சரி, நீங்க போனது அத்தனை பேர் சமைச்சு வச்சது யாருங்க? அவங்க எல்லாருமே முன்னாடியே குக்கு போயிடுறாரோ? அவங்க 4 பேருக்குள்ள அவங்களே சமைச்சிருவாங்க. ஓ சரி, எல்லாம் சமைப்பாங்க. அதெல்லாம் காட்டாட்டு கறியோட களியும் கொடுத்தாங்க. சாப்பிட்டு அப்புறம் கேட்டேன் நான், ஏன்னா எங்கன்னா இவரு சேத்துக்குழி காணோம், இது சந்திரகவுட எங்கன்னா ஆளை காணோம். அப்பதான் சொன்னார், அங்க வேற இடத்துல தங்கியிருந்த இடத்துல இருளர் குடும்பம்னு வந்தாங்க. அங்க இவர் சந்திரன் இருக்காரு, பேசிட்டு இருக்காரு அப்படி. ஆனா அவர் சொன்னது அது உண்மை இல்லை. வேற யாரும் வந்திருக்காங்க. எங்க மாதிரி போன டீம் அங்க யாரும் இருந்திருக்கு. ஓ, இன்னொரு குழு இருந்திருக்காங்க. அவங்க அதெல்லாம் ரொம்ப ஒருத்தரோட தொடர்பு இன்னொருத்தர் தெரியாம தான் ரொம்ப அது அவங்களுக்கு ஒரு பக்கம் பாதுகாப்பானதா இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அவங்களுக்கு அது ஆபத்தா முடியறதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஓஹோ. அப்ப ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார். அன்னைக்குதான் ஒரு இளமையில இருந்து நடந்த பல சம்பவங்கள் அன்னைக்கு நாள் முழுக்க இருந்தோம். அப்போ சின்ன வயசுல இருந்து ராஜ்குமார் கடத்தல், நாகப்பா கடத்தல் எல்லாமே குடும்ப பிரச்சனைங்க எல்லாமே பேசிட்டு இருந்தார். அதுவும் அந்த துப்பாக்கி அப்போ ஒரு SLR, ஒரு AK-47, ஒரு திருநாட்டுத்தறி, ஒரு நாட்டு துப்பாக்கி, சேதுமணிக்கிட்ட நாட்டு துப்பாக்கி இருக்கும். அப்பதான் உட்காந்துட்டு எல்லாம் புல்லட் எல்லாம் காட்டினார். பாருங்க, AK-47 புல்லட் இப்படி இருக்கும், SLR புல்லட் இப்படி இருக்கும், அது எல்லாம் காட்டினார். அந்த 4வது முறையை அவர் எங்களை கூப்பிட்டதுல அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. என்ன சந்தேகம்? யாரோ நம்மள இது பண்றாங்க, நிழலா யாரோ கூப்பிட்டதே அதுக்காக தான் கூப்பிட்டார். நீங்க நம்ம வந்துட்டு போயிட்டு இருக்கிறவங்கள யாராவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, உள்ளுணர்வு வந்துட்டுது, ஏதோ ஒரு சந்தேகம் வந்துட்டுது. அப்ப அதுக்காக தான் என்ன வர சொல்லியிருக்காரு 4வது முறை. அவர் வர சொல்லி தான், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா, உங்களுக்கு ஏதாவது இந்த ஆட்கள் மேல சந்தேகம் இருக்கா அப்படின்ற கேட்குறாரு. எங்களுக்கு அப்போ எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இவங்க ஒரு பக்கம் போராளி குழுவாக இருக்கிற இவங்க போலீஸோட இவங்க எந்த நேரத்திலும் தொடர்புக்கு போக மாட்டாங்கன்னு தெரியும். அதே மாதிரி அவர் ஐயந்துரை வந்து அவர் ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரர். வீரப்பனாருக்கு அதே ஊர், ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஆளாக இருந்தது. இது கோபிநாத்தம் செங்கப்பாடி தான். அவருக்கு தான் காட்டில் அவங்க எங்கே இருக்கிறாங்க, எங்கே கூட்டின்னு வர சொல்லியிருக்காங்கன்ற இடம் ஐயந்துரைக்கு தான் தெரியும். சரி, தேவராஜுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அப்போ எல்லாம் இது எல்லா சம்பவங்களும் சொல்லிட்டு இருக்காரு. சரி, சாப்பிட்டு அந்த இரவு வேலை புறப்பட்டு வந்துடுறோம் நாங்கள். அதுதான் ஆகஸ்ட் 4ஆம் தேதி 2004 கடைசியாக நாங்கள் சந்திச்சது அதுதான். சரி, அந்த நேரத்தில் வந்து அந்த ஐயன்துறையோட கேரக்டர் எப்படி இருந்தது? அவருக்கு சந்தேகம். ஏன்னா இப்போ வந்து சொல்கிறவங்களே இந்த ஐயன்துறை தான் முக்கியமான பர்சன், அந்த வீரப்பனை காட்டி கொடுத்தது, இது பண்ணதில்லை. அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு திரும்பு கூட வாங்க முடியறதில்ல. இவர் முழுக்க போலீஸோட ஆளாக வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதே மாதிரி தேவராஜையும் சொல்கிறாங்க. தேவராஜ் கூட வெளிப்படையாக பேசுகிறவராக இருக்காரு. அவரு கூட இந்த ஐயன்துறை மேலே தான் சாட்டுறதா இருக்குது. அப்போ இந்த தேவராஜ், ஐயன்துறை, இந்த 2 கண்ணி மேலே தான் இன்றைக்கி வந்து வீரப்பன் மேலே பிரியமாக இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துடைய கண்ணு இருக்குது. உங்களோட பார்வையில் இந்த 2 பேர் கடைசி காலகட்டத்தில் நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கிறீங்க. வெளியிலிருந்து போனதில் வாட்ச் பண்ணது நீங்கள் தான். அப்படிங்கும்போது அவங்களோட கேரக்டர் அனலைஸ் பண்ணியிருப்பீங்களா அந்த சமயம்? இல்லை, ஐயந்துரை வந்து ஒரு அப்பாவி மாதிரி தான் இருப்பார், இன்னோசென்ட்டு தான். எங்ககிட்ட அப்படி தான் அவர் நடந்துக்கிறார். இது ரொம்ப சிம்பிள் இதாக இருப்பார். அவங்களோட மாமா, அவர் மாமானு தான் கூப்பிடுவார். வீரப்பனார் மாப்பிள்ளன்னு அவர் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. உள்ளே வர்றது வெளி என்ன பண்ணுறது எல்லாம் அவரை வச்சு தான் பண்ணுவாங்க. எந்த இடத்துக்கு கூட்டி வர சொல்லியிருக்கான்ற எல்லா விஷயமும் அவருக்கு தான் தெரியும். ரொம்ப நம்பிக்கையுரியவராக இருந்தார். அவர் சந்தேகப்படுற அளவுக்கு. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி எல்லா இல்லை, ஒரு விஷயத்த சொல்ல, மம்பட்டி யானை வந்து கடைசி வரைக்கும் சந்தேகப்படாத மாதிரி
கூட இருந்த ஒரு கேணத்தனமான ஒரு ஆள் தான் காட்டி கொடுத்தா உங்களுக்கு சினிமாவில் வரும். உண்மையிலும் உண்மை அதுதான் நடந்திருக்கு. அவன் பொண்டாட்டிக்கே நம்ம காசை பிரிச்சுக்கலாம் வான்னு ஒரு வெகுளித்தனமான ஒரு கேரக்டர் தான். இந்த மாதிரி வெகுளித்தனமான கேரக்டர் தான் இதுல பயன்படுத்துவாங்க. அவருக்கு ஒரு நெருக்கடி இருந்திருக்குங்க. ஏன்னா அவர் நம்மகிட்ட எதையும் காட்டிக்கல அந்த நேரங்களில். அவர் வீரப்பனுக்கு உண்மையானவராக தான் காட்டிக்கினார். இல்ல ஒரு ஆள் வந்து அது தேவராஜவே சில நேரத்தில் திட்டுவார். வாக்கலை பண்றான், இவன் இது பண்றான்ட்டு தேவராஜ் திட்டுவார். அந்த மாதிரி ஒரு இதாக தான் இருப்பார். இல்லை பொதுவாக இந்த மாதிரி போகும்போது அக்கம் பக்கம் பார்க்கறது, எவனாவது வந்துட்டாங்க சரக்குன்னு திரும்பி பார்க்கறது, அந்த அச்சம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்தது. அது தேவராஜ் கிட்ட இருக்கும். இவரு சின்ன அங்கே திரும்பி பார்க்கறது, அங்கே எது சத்தங்க எது இங்கே ஆள் போகிறான், இதெல்லாம் தேவராஜ் பண்ணுவோம். அப்படி ஐயந்தோர் கிட்ட அந்த இதே இருக்கு. அப்படின்னா அவர் தான் போலீஸுக்கு வந்து நெருக்கமாக இருந்திருக்காருன்னு தெரியுது. எந்த இதுவுமே பயமே இல்லாமல் வருவார் போவார். மற்றபடி எந்த இதுவும் பண்ண மாட்டார். ஐயந்துரை கிட்ட எந்த ஒரு இதையும் பார்க்க முடியாது. சார் என்னன்னா ரெண்டு விஷயம், ரெண்டே கேங் தான். ஒரு கேங் வந்து போலீஸுக்கு எதிராக இவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸுக்கு எதிராக ஃபைட் பண்ணும்போது போலீஸோட இன்ஃபார்மருக்கு வந்து பயம் யார் மேலே வரும்? வீரப்பன் கேங் மேலே தான் வரணும். வீரப்பன் சுற்றுவாங்கிற பயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பதட்டம் இருக்கும். அது இல்லை, ஏன்னா வீரப்பனுடைய மெய்காப்பாளனாவே ஐயன்துரை இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸுடைய அனுப்பப்பட்ட ஆள் வருஷ கணக்கில் ஆகுதுன்னா அதை பத்தின அச்சம் இல்லை. அப்ப ரெண்டு பக்கம் தனக்கு எந்த பாதகம் இல்லைங்கும் போது அதனால வந்து உங்களுக்கு அந்த கவனிக்கலையோன்னு நமக்கு தோணுது. இல்ல அந்த மாதிரி அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டார். ஒரு ஒருபடி நேரம் கூட்டு வர அந்த இதுதான் இருக்கும். சந்தேகப்பட்டு பாக்குறது, அதை பாக்குறது, அந்த மாதிரி எதுவும் அந்த நடவடிக்கைகள் எதுவும் இருக்காது. ரொம்ப இதா இருப்பா, கேஷுவலா இருப்பா. இப்ப இந்த 10 லட்சம் யாருக்கு தான் கிடைச்சது? வீரப்பனு சேத்துக்குழிக்கு 10 லட்சம், இதெல்லாம் வந்து மொத்தமா யாருக்கு தான் கிடைச்சதோ? அது காவல்துறை அறிவிச்சிருந்தாதாங்களே தெரியும். அறிவிக்கவே இல்லை. யாருக்கு கொடுத்தோன்றதை அறிவிக்கவே இல்லை. அந்த எஸ்டேப்ல இருந்தவங்களுக்கு அந்த ரிவார்டு பணம் கொடுத்தது, வீடு கொடுத்தது, இந்த மாதிரி இதெல்லாம் அறிவிச்சாங்களே தவிர இன்ஃபார்மர் யாருன்றதை இதுவரையுமே அவங்க சொல்லலை. இப்போ இன்ஃபார்மர் யாருன்றதை விட அது ஒரிஜினலாக காட்டி கொடுத்தவங்க யாருன்றது தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுல காவல்துறையை பல கதை கட்டி விட்றாங்க. அது அந்த கண்ணறுவை சிகிச்சை, ஈழத்துக்கு போகிறதுக்கு போனார், இந்த மாதிரி கதையெல்லாம் திட்டமிட்டு பண்ணுற காவல்துறை பரப்புற இதுதான். உண்மையாகவே அந்த இன்ஃபார்மர் காட்டி கொடுத்தவங்க யாருன்றது மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற அவங்களை பாதுகாக்கிற வேலையில் காவல்துறை ஏறத்தாழ இத்தனை புத்தகங்கள் வந்திருக்குது. இத்தனை வந்து உண்மை கண்டறியும் குழு எல்லாமே வந்து ஏறத்தாழ இந்த திசை திருப்புற வேலையாக தான் நம்மளுக்கு தோணுது. இல்லை ஒரு விஷயம் கொன்னது போலீஸ் தான் இது பண்ணுறாங்க. ஆனால் சுட்டு கொள்ளலை, சுட்டு இருக்காங்க, சுட்டு கொண்டது தான். எல்லா சித்திரவதையும் பண்ணி கடைசியில பக்கம் இருந்ததா நெத்தியில பக்கத்துல இருந்த துப்பாக்கில இருந்து நெத்தியோட ஒட்டி வச்சு சண்டை போட்டாலும் சுடல. அவங்களோட சண்டை போடல. நான் அவருடைய பாடி வந்து காட்டுன உடனே ஃபர்ஸ்ட் சொன்னது, துப்பாக்கி வந்து ஒரு 2 இன்ச்சு தூரத்துல கூட வச்சு சுடல சார், இது பக்கம் இல்ல, நெத்தி பொட்டுல ஒட்டி வச்சு சுட்ட துப்பாக்கி இது அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அப்படி அது வந்து நல்லாவே தெரியும். அந்த சுட்டது பார்த்தீங்களா நல்லா காட்டி விடும். அதனால இவங்க வண்டியில் வந்தாங்க, அதெல்லாம் வண்டியில் நம்ம இவங்க வீரப்பன் இவர் வந்து விவேக் குழு போகும்போதே இவங்க வந்து வேற ஒரு பெரிய நகரத்தில் வச்சு நாங்கள் அறுவை சிகிச்சை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அல்லது வேற மாநிலத்துக்கு கூட கூப்பிட்டு போகிறோம், பாதுகாப்பாக போயிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நான் காட்டு விட்டு வந்தால் பிணமாக தான் வருவேன், நான் உயிரோட நான் காட்டு விட்டெல்லாம் வரமாட்டேன், காட்டு விட்டு வந்தால் 10வது நிமிஷம் எனக்கு போலீஸ் பிடிச்சிருவான், நான் வந்து மாட்டி சாக தயாரா இல்லைன்றத மறுத்துறாரு. அவர்கிட்ட வந்து கடைசி மன நிலையை வந்து சரண்டருங்கிற பேச்சுக்கே போலீஸ் கிட்ட சரண்டர் அந்த முடிவை கடந்துடுறாரு. ஒரு கட்ட வரையும் முயற்சி பண்றாரு சரண்டர் ஆகலாம் அப்படின்னு. அது ஜெயலலிதா கவர்மெண்ட்லயே வந்து சுப்பிரமணிய சாமி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அதை காலி பண்ணிடுறாங்க. அதனால அவர் அந்த முடிவு இது திமுக ஆட்சி இருக்கும்போது கலைஞர் முதல்வராக இருக்கக்குள்ள அந்த முடிவு வராரு. இவங்க ஜெயலலிதா சுப்பிரமணிய சாமிலாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சோடனே அது அந்த முடிவு கை விட்டுறாங்க. அப்புறம் அவரும் இதுக்கு மேல நம்ம போனோம்னா கொன்னுருவாங்கன்றத அவருக்கு தெரியும். அதனால இனிமேல் சரண்டர் ஆகிறதுன்ற முடிவை அவர் மாத்திடுறாரு. இப்போ தேவராஜ் சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க, அப்போதான் நம்ம அவர் கொல்லப்பட்ட பிறகு நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசக்குள்ள கேட்டேன், என்ன கடைசியா நீங்கள் எப்போ பார்த்தீங்க என்னன்னு ஒரு செய்தி கேட்டேன். ஆனால் ஒன்றும் இல்லை, நம்ம ஆகஸ்ட் 4ஆம் தேதி நம்ம கடைசியாக பார்த்தோம், அதுக்கு பிறகு பார்க்கலன்ட்டு என்கிட்ட சொன்னார் தேவராஜ்.
அதுக்கு பிறகு இப்போ அவர் இந்த காணொலிகள்லாம் பேசக்குள்ள பல விஷயங்களை சொல்றாரு. எப்படி? அதுக்கு பிறகு ஐயந்துறை இது வெள்ளத்துறையை கூப்பிட்டு போனான்றார். ஓ, காட்டுக்குள்ள வெள்ளத்துறையை கூப்பிட்டு போனேன். சரிங்க. வெள்ளத்துறை வந்து துப்பாக்கி கழுத்தில் கட்டி விட்டுருந்தாரு. விஜயகுமார் சிந்தாமரைக்கண்ணா என்கிட்ட அவர் ஒருத்தர் வருவார், அவர் கூப்பிட்டு போவான்னு மட்டும் சொன்னாங்க. அவர் வெள்ளத்துறைன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இவர் சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. வீரப்பன் இருக்கிற இடம் ஐயந்துறைக்கு தான் தெரியும், இவருக்கு தேவராஜுக்கு தெரியாது. சரி. காட்டுல எனக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அவர் இல்லாம அவர் வேணா நீ மட்டும் கூப்பிட்டு போ அப்படின்னு கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. வெள்ளத்துறை வந்து கழுத்தில் துப்பாக்கி கட்டி தொங்க, ஒரு சின்ன துப்பாக்கி கட்டி தொங்க விட்டுருக்காரு, கிரானைட்ல வச்சிருந்துருக்காரு. ஓஹோ. இவர் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையும் போறாரு, அந்த இடத்துல பாதை பிரிஞ்சுது, எதில் போறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற பாதையில் போயிட்டு இருக்கிறேன். போய் காடு பூரா அந்த இடம் எங்களுக்கு எங்கேயுமே தெரியல. சரி. அவங்க இதுமேல சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ திரும்பி வரோம். அப்போ வரும்போது ஒரு பாறையில வந்து வெள்ளத்துறை சவுரி விழுந்துடுறாரு. இப்போ கிரானைட் போயிட்டு ஒரு தூரமா விழுது. தேவராஜ் சொல்றாரு. இதெல்லாம் என்கிட்ட 4ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் சந்திக்கலன்னாரு. இப்போ இந்த செய்தியெல்லாம் சொல்றாரு. அதுக்கு பிறகு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. கொஞ்சம் தூரத்துல வெள்ளத்துறை உளுந்துற பாறையில தவறி விழுறாரு. துப்பாக்கி அப்பதான் தொங்குது, கிரானைட்டு போய் விழுது. நல்ல வேலை வெடிக்கல அது. அப்போ அதை எடுத்துட்டு நான் யார் தெரியுமான்னு என்னை கேட்டாரு. அப்போதான் தெரியலன்னு சொன்னோன்னே நான் வெள்ளத்துறை அப்படின்னு சொல்லி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறைன்னு அப்போதான் சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற செய்தியை இப்போ அவர் சொல்றார். ஒருவேளை இவர் தெரிஞ்சிருந்து அந்த இடத்துக்கு வீரப்பனார் இருந்த இடத்துக்கு போயிருந்தா தேவராஜையும் கொண்டு இருப்பாங்க, வெள்ளத்துறையும் கொண்டு இருப்பாங்க. அது நடந்திருக்கும். அவர் சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. அவருக்கு இடம் தெரியாது. யாருக்கு? தேவராஜ். அவர் எங்க இருக்காங்கன்றது ஐயந்துறை கூட்டிட்டு போனா. ஏன்னா காட்டுக்குள்ள தொடர்புல இருந்தவர் ஐயந்துறை தான். அப்ப இந்த இடத்துல வந்து தேவராஜும் விலகிறாரு. அப்போ ஒரே பாயிண்ட் ஐயந்துறை தான். அப்ப போயிட்டு வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு 15ஆம் தேதி அக்டோபர் கொல்லப்படுறது 2-3 நாளைக்கு முன்னால 13ஆம் தேதி, மன்னிக்கணும், 13ஆம் தேதி, அக்டோபர் 13ஆம் தேதி குளத்தூர் மணி அண்ணன் கூட்டிட்டு போனான்றார் தேவராஜ். சரி. 13ஆம் தேதி நேரமெல்லாம் சொல்றாரு. 2:45 அந்த இடத்துல நாங்கள் போய் சந்திச்சு பேசிட்டு நாங்கள் அங்கிருந்து வந்தோம், வீரப்பனோட பேசிட்டு இருந்து வந்தோன்றார். அதாவது 4 நாளைக்கு முன்னால தொடர்புல இருந்ததா அவரே சொல்றாரு. சரி. அப்ப இதுல அவரு அதோட சரி. அதுக்கு பிறகு என்ன நடந்தது? குளத்தூர் மணி அதுக்கு ஏதாவது ரிப்ளை கொடுத்துருக்காரா? இல்ல ரிப்ளைக்கு நான் கேட்டேன் அவர்கிட்ட, குளத்தூர் மணி அண்ணன்கிட்ட கேட்டேன். தேவராஜ் இந்த மாதிரி ஒரு செய்தி பதிவு பண்றாரு, அது உண்மைங்களா அப்படின்னு கேட்கும்போது கடைசியில் நாங்கள் சந்திச்சா நான் தேதியெல்லாம் நினைவில்லை அப்படின்னாரு. 20 வருஷம் ஆகி போச்சு. இப்போ தேதி இதுவும் போலீஸ்ல திசை திருப்புற வேலையோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட், அதான் கேட்டேன். ஆனால் சிந்தாமரை கண்ணன் பார்த்தது, அசோக், எல்லா உளவுத்துறை ஆட்களோட நான் இப்போ எனக்கு வர சொல்லியிருந்தேன். கேம்பில் போய் பார்த்தேன், விஜயகுமாரை பார்த்தேன், சிந்தாமரை கண்ணனை பார்த்தேன், எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ போலீஸோட நெருக்கமாக தான் இருந்திருக்காங்க. என்னை மிரட்டி வச்சுருந்தாங்க, நான் சொல்கிறத செய்யுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாலே இவங்க வந்து வீரப்பனை வந்து காவல்துறை அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிடுறாங்க. நாங்க சந்திக்கிற காலகட்டங்கள்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்காங்க. சந்தேகம் என்னன்னா, நீங்க போறீங்க வர்றீங்க, வந்த பிறகு போலீஸ்ல என்கவுண்டர் 2 மாசம் கழிச்சு தான். 2 மாசம். நான் ஆகஸ்ட் 4ஆம் தேதி கடைசியாக பார்த்துட்டு வரோம். அக்டோபர் 18 கொல்லப்படுறாரு. 2.5 மாசம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 2.5 மாசம். 2.5 மாசம் இடைவெளிங்கிறது வந்து ஒரு 50, அதுல ஒரு 60, 80 நாள். 80 நாள் கூட 72. ஆகஸ்ட் 4ஆம் தேதி. அப்போ செப்டம்பர் முழுசா 1 மாசம். அதுதான் இதுல ஒரு 60, 15, 72 நாள். 70 நாள், ஒரு 70 நாள். 70 நாளுக்குள்ள இது நடக்குது. இப்போ 70 நாளுக்குள்ள இது நடக்குதுன்னா இதுக்கு பின்னாடி முழுக்க பார்த்தீங்கன்னா, நீங்க போன பின்னாடி போலீஸ் உளவுத்துறை பொறுத்தளவு என்ன பண்ணும்னா, நீங்க போய் வந்த அடுத்த நிமிஷமே உங்களை செக்யூர். ஆமா. என்ன பேசுனா, ஏது சொன்னா, தகவலை சொல்லு, எங்களுக்கு இன்ஃபார்மரை மாறு, இல்லை இப்படி இதெல்லாம் கொண்டு போய் கொடு, நாங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒன்று. நீங்கள் அதுக்கெல்லாம் மசியக்கூடிய ஆட்கள் இல்லை. ஏன்னா நீங்கள்லாம் மக்கள் யுத்த குழுக்காரங்கிறதுனால நீங்கள் மசிய மாட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஆனால் கூட உங்களை வாட்ச் பண்ணுவாங்க. அப்போ வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு பின்னாடி தொடர்றதெல்லாம் தெரியும்.
அப்படி கூட வாட்ச் பண்ணலங்கிறீங்க. அந்த மாதிரி கூட எனக்கு பின்தொடர மாதிரி கூட அந்த மாதிரி கூட தெரியல. முழுக்க போலீஸ் கஸ்டடிக்குள்ள வீரப்பன் வந்துட்டதா தான் அர்த்தம். எங்களை கண்காணிக்கிற மாதிரி கூட எங்களுக்கு தெரியல அந்த நேரம். அப்படின்னா வீரப்பன் வந்து முழுக்க போலீஸ் கஸ்டடியில வச்சிருந்திருக்காங்க. இப்பதான் அது புரியுது. அந்த வளையத்துல இன்னொன்னு பாத்தீங்களா, எங்க கிட்ட விசாரணையோ இல்ல கைதோ எங்க மேல எந்த இது பண்ணியிருந்தாலும் அவங்க உஷாராயிருப்பாங்க. ஏன்னா இந்த தொடர்புல தெரிஞ்சிருச்சுன்றது தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அதனால அது தெரியக்கூடாதுன்றதுனால எங்களை எல்லாம் கண்டுக்காம விட்டது காரணம் அதுதான். போலீஸுடைய வளையத்துல இருக்கு 5000 மீட்டரோ தெரியாது, அந்த அவங்க வளையத்துக்குள்ளதான் இருந்திருக்கு. வந்துட்டாரு. அந்த வந்ததோட விளைவுதான் உங்களை வந்து விசாரி. அதுதான் இப்ப எங்களை விசாரணைன்னு கூப்பிட்டு இருந்தாலும் எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். கைது விசாரணை எது நடந்திருந்தாலும் அது வீரப்பன் காதுக்கு போயிருக்கும். அப்ப அவங்க அந்த ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிருக்கும். இல்ல அது அவங்க நோக்கம் போறோம் ஆபரேஷன் சக்சஸ். குக்கூன் ஆபரேஷன் வந்து அப்பவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாலே எங்க தொடர்பு நாங்கெல்லாம் போறதுக்கு முன்னே இது அவங்க கட்டுப்பாட்டு கொண்டு போயிட்டோம். அப்படிதான் நடந்திருக்கணும். ஆபரேஷன் குக்குன்லாம் கிடையாது, ஆபரேஷன் பப்புன். இல்ல இதுல நான் ரொம்ப நுட்பமா முக்கியமா பார்த்தது என்னங்கன்னா, பல சாம்ராஜ்யங்கள் பெண்ணால வீழ்ந்திருக்கு, இன்னொரு சாம்ராஜ்ய பதவி பணத்தால வீழ்ந்திருக்கு. வீரப்பனை பொறுத்தளவு பணம்ங்கிறது வந்து ஒரு பொருட்டு இல்லை. எந்த மாதிரியான பொருட்டு இல்லைன்னா, அதிகபட்ச சந்தனம் கட்ட கொண்டு போவார், 10 ரூபாய்க்கு விற்கிறத 2 ரூபாய்க்கு விற்பார், எவனோ புரோக்கர் 8 ரூபாய்க்கு விற்றுருவான். இவர்கிட்ட கூலிக்கு ஆளுக்கு 50 பேர் 100 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் படி கலந்து சாப்பாடு போட்டிருந்தாரு, நிறைவாக வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த நிறைவில் எந்த குறையும் இல்லை. எப்போ ராஜ்குமாரை கடத்தினாரோ, பெருந்தொகை அவர் கை வந்ததோ, அதை வந்து யாருக்கெல்லாம் பங்கிட்டு கொடுத்தாரோ, அந்த பங்கிட்டு கொடுத்ததில் எங்கேயோ ஒரு அரசியல் நடந்ததா இவருக்கு நம்பகத்தன்மையான ஆட்கள் எல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னு தோணுது. அதனால தான் நீங்கள் சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா 5 பேர் மட்டும் 4 பேர் இருக்காங்க. அப்படின்னா அத்தனை பேர் ஏன் விலகுனாங்கன்னா, உதாரணத்துக்கு அர்ஜுனன் குழந்தை கிட்ட ஒரு 30 லட்சத்தை பையில் போட்டு கொடுக்குறாரு. முத்துலட்சுமி ஒய்ஃபு கிட்ட ஒரு 30 லட்சமோ 50 லட்சமோ தூக்கி கொடுக்குறாரு. இப்படி மாதையும் பையன் கிட்ட கொடுக்குறாரு. மாதையும் பையன் ஜாலியாக தெரிஞ்சிட்டு இருக்காரு, பெரிய நல்லா ஃபாரின் கார் வாங்கிட்டு. இது எல்லாம் இவங்க கூடவே இருக்கக்கூடிய நெருக்கமான கூட்டாளிகள் பார்க்குறாங்க. இவர்கிட்ட அடியாளா வேலைக்காரங்களா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் 30 லட்சம் 50 லட்சம் அள்ளி கொடுக்குறாரு, நம்மளுக்கு என்ன கொடுத்தாருங்கிற ஒரு மன வெளிப்பாடு அவங்களுக்கு வந்து தான் அவங்க அத்தனை பேர் வரிசையாக விலகிறதுக்கான காரணமாக இருந்திருக்க முடியும். இன்னொன்று, பணம் இங்கே நிறைய புழங்கணுன்னு ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்குள்ள இவங்க வந்திருக்க முடியும். யார்? இந்த உளவாளி தேவராஜ், ஐயன்துறை, இவங்கெல்லாம் போலீஸோட கண்ட்ரோலுக்குள்ளே வர்றது ரொம்ப இயல்பாக நடந்ததுக்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஏன்னா பணம் நீங்கள் 10 லட்சத்தை விட பெருந்தொகை ஒன்று கோடிக்கணக்கில் போயிட்டு இருக்கு. நம்ம என்ன வீரப்படம் காட்டி கொடுத்தா 10 லட்சம் தானே கிடைக்கும், நம்மளுக்கு 30 லட்சம் கொடுத்தது இந்த ஆளோட தலையை நம்ம சொல்ல முடியாதுல்ல. அப்போ அந்த கோபம் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. அந்த கோபத்துடைய அல்லது பொறாமையுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். ஆனால் இந்த நேரத்தில் அவர் தானே எஸ்கேப் ஆகணும்னா இந்த நாட்டை விட்டு போகணும். நாட்டை விட்டு போகிறது எதுக்காகனா, தன்னோட கண்ணுக்கோ உடலுக்கோ சிகிச்சை பண்ணணும். இந்த காட்டை விட்டு நம்ம வெளியே போகணும்னா பிடிச்சிருவான் போலீஸ். அதனால வெளிநாடு, இலங்கை மாதிரியான இடத்துக்கு போகணும். இதுக்கு யார் இல்லை, வட மாநிலங்களுக்கு போகணும். பூலான் தேவி இருக்கக்கூடிய இல்லை, இலங்கைக்கு போகிறதுன்றத அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. அது குளத்தூர் மணி வழியாக தான் முயற்சி பண்ணியிருக்காரு. அது நான் கேட்டேன் அவர்கிட்ட, அது உண்மைதான் அப்படின்னா சரியா வருது. அது உண்மைதான். ஆனால் இப்போ புலிகள் அதை மறுத்துறாங்க. அப்ப புலிகள் மறுத்த பிறகு இவர் எங்க இலங்கைக்கு போக போறாரு? யாருக்கிட்ட போவாரு? அப்போ அடுத்த என்ன, அடுத்த ஒரு யுத்த குழு எதுங்க? இலங்கை யுத்த குழு, விடுதலை புலிகள், அது போச்சு, மறுத்தாச்சு. யுத்த குழு உங்க யுத்த குழு மாவோயிஸ்டுக்கு தான் இந்தியாவில் பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்க. அவங்க மூலமா இருந்தால் நம்ம மாநிலம் விட்டு மாநிலம் கூட போயிடலாம். வடக்கு மாநிலங்களை போயிட்டா கூட அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், இவனுங்களை நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறார். இப்போ தான் இந்த வளையத்துக்குள்ளே, போலீஸ் வளையத்துக்குள்ளே இவங்க வர்றாரு. அப்போது இந்த ஐயன்துறை மாதிரியான சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து இவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு மட்டும் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான், நம்மளுக்கு என்ன இருக்குது, இத்தனை காலமாக நம்ம கட்டி காப்பாற்று அப்படின்னு போலீஸுகளோட இன்ஃபார்மராக மாறுறாங்க. அதில் போலீஸ் நெருக்கடி ஒன்று இருந்து, அது நெருக்கடி எப்பவுமே இருக்கு. அது கூடுதல் நெருக்கடியாக கொன்னுருவோம் செஞ்சிருவோம் குடும்பத்தோட, அந்த மாதிரி ஒரு மிரட்டலில் வச்சு அவங்கள செஞ்சிருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வருஷம் பணத்துக்கு ஆசைப்பட்டாங்களோ இல்லையோ, ஒரு நெருக்கடி அவங்களுக்கு இருந்திருக்கும். உயிர் பயம், எல்லாத்துக்கும் உயிரினும் போது ஒரு பயம் வரலை, அந்த பயம் அவங்களுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இதில் வந்து வீரப்பன் ஏமாந்த கணங்கள் நீங்கள் எதை சொல்லுவீங்க? உறவு அதை நம்பினது தான். கடைசியில் ரத்த உறவுகளை நம்பினது தான் அவருக்கான ஆபத்து. பலரும் சொல்கிறாங்க, இப்போ அவர் காட்டி கொடுத்துட்டாரு, இப்போ எங்களை சொல்கிறாங்க இவங்க போய் தான் இதெல்லாம் ஆகி போச்சு, இவங்க போடலாம் ஒரு இதாக இருக்காது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த வெளியே இதுலையெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பார். நீங்கள் அரசியல் மயப்படுத்திட்டீங்க, அதனால தான் அரசியல் அது ஒரு காரணம். அவர் ரொம்ப இதாக பார்க்கறதுக்கு, அவர் முடிக்கணுன்றது அது ஒரு காரணம். ஆனால் இவங்க வெளியிலேருந்து போனால் காட்டி கொடுத்தாங்கன்றதெல்லாம் யாரும் காட்டியெல்லாம் கொடுக்க முடியாது. அதில் ரொம்ப தெளிவாக இருப்பார். இப்போ நம்ம போயிட்டு ஒரு இடத்துல பார்க்குறோன்னா,
10வது நிமிஷம் அவங்க வேற இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க. இப்போ இங்கே நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே பார்த்துட்டு வரோம், இங்கே போலீஸ் நம்மளை பிடிச்சிடுறாங்க, அடிக்கிற அடிகளை கொண்டு போய் அந்த இடத்த காட்டுறதுக்கு போகிறோன்னா அவங்க அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி போயிடுவாங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவங்க யார் எவ்வளோ நம்பிக்கையான ஆளாக இருந்தாலும் ஒரு இடத்துல பார்த்துட்டாங்கன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அப்படி தான் அவங்க நடவடிக்கைகள் இருந்தது. அது ஒருத்தர் போய் பிடிச்சி கொடுத்தான் காட்டி கொடுத்தான்றதெல்லாம் சாத்தியமே இல்லை. அந்த உறவுகள் தான், உறவினர்களை நம்பினது தான் அவருக்கு சிக்கல். 3-4 பேர், சேதுபதி உட்பட 4 பேர் ரொம்ப சோர்ந்து போய் காட்டுல அலையாளன்னு அலைஞ்சு போராடி சோர்ந்து போய் இதில் இருந்தாங்களா? இல்லை ஒரு இல்லை, நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்தாருங்க. நாங்கள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி பார்க்கும்போதெல்லாம் நல்லாவே இருந்தார். கண்ணெல்லாம் அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இல்லை. தேவராஜ் கூட இடையில ஒரு காணொலியில் சொல்லுவார், ரொம்ப தடுமாடின்னு இருந்தார், தடி வச்சுருந்தார், என்னை கட்டி பிடிச்சாலும் இருந்தார், நல்லா சொல்கிறார். ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். நாங்கள் கடைசியாக சந்திக்கும் போது ரொம்ப தெளிவாக இருந்தார், நல்ல ஆரோக்கியமாக இருந்தார். சரி, தேவராஜ் அப்புறம் நீங்கள் கடைசி எப்போ பார்த்தீங்க? இந்த பேட்டிகள்லாம் கொடுத்த பின்னாடி பார்க்கலையா? ஃபோனில் கூப்பிட்டு பேசினார். என்னன்னா என்ன இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னாரு. எனக்கு நீங்கள் சொன்னதை தாங்க சொல்கிறேன். இப்போ இந்த வெள்ளத்துறை கூட்டின்னு போனது நான் கேட்கும்போது நான் ஆகஸ்ட் 4ஆம் தேதியோட நம்ம கடைசியாக செஞ்சுட்டு அது அப்படின்னு சொன்னீங்க, அதோட முடிஞ்சதுன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் தான் அதுக்கு பிறகு வெள்ளத்துறை போனது, குளத்தூர் மணி கூட்டி போனது, கழுத்தில் தோய் எல்லாமே நீங்கள் தான் சொல்கிறீங்க. அதை தான் நான் சொல்கிறேன், தவிர நான் உங்களை எந்த இடத்துலையும் குற்றஞ்சாட்டில் நீங்கள் தான்ட்டு நான் சொல்ல. எனக்கு என்ன நீங்கள் சொல்கிற செய்தியை நான் சொல்லியிருக்கேன். நான் எதுவும் உங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்லுன்றத நோக்கத்தை எல்லாம் சொல்லலை அப்படின்னு. அதுதான் இப்போ இடையில கூட தொடர்பில் வந்தார். என்ன இருக்கிற இடம் இது? கோவிந்தபாடி. அதாவது அவருக்கு ஐயந்துரை இருக்காருல்ல, ஐயந்துரை வந்து தேவராஜோட பெரியப்பா பொண்ணு கட்டியிருக்காரு. அவங்க 2 பேரும் மாமன் மிச்சான். ரொம்ப நெருக்கமான உறவினர்கள் தான் எல்லாருமே. வீரப்பன், ஐயந்துரை, தேவராஜ் எல்லாமே நெருக்கமான உறவினர்கள். சரி, வீரப்பன் இருந்திருந்தா என்னெல்லாம் பண்ணியிருப்பார் நீங்க அவருக்கு கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை, ஒரு அமைப்பு ஆகணுன்றதுல தெளிவாக இருந்தார், அரசியல் ஆகிட்டு இருந்தார். அவருக்கு வந்து ஆபத்தும் அதுதான். அவர் அரசியல் இல்லாமல் ஒரு கொலைகாரனாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. அவர் அரசியல் அதுவும் தமிழ்நாடு அரசியல், தமிழ் தேசிய அரசியல் பேசணும் தான் அவருக்கு வந்த சிக்கலே. அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரை துண்டிக்கிறதுக்கான வேலைலாம் நடந்திருக்கு. மாவோயிஸ்டுகளோட போயிடக்கூடாதுன்ட்டு ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவர் வந்து ஒரு முரண்பாடு வருது. தேவராஜ் வந்து இவங்களை திட்ட ஆரம்பிக்கிறார், மாவோயிஸ்ட் ஆளுங்க, இந்த சுந்தரமூர்த்தி எல்லாம். இவங்க ஏதோ போயிட்டு அவங்க இந்த தொடர்பெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு கண்டிக்கிறாங்க. தேவராஜ் தொடர்பே இருக்கக்கூடாது, தேவராஜ் இப்போ யாருமே இந்த வெளி தொடர்பெல்லாம் வச்சுக்காதீங்க, நாங்கள் எல்லா தொடர்பும் நாங்கள் பண்ணிக்கிறோம், எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு இவரை இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்றதை சொல்லியிருப்பார் போல இருக்கு. இப்போ இவங்களை திட்டுறா அப்படி தேவராஜ் இந்த மக்கள் இதுக்குள்ள ஆட்களை கண்ணாபண்ணான்னு திட்டுறாரு. என்னன்னா அவங்கெல்லாம் இப்படி மோசமாக்குறானுங்க, இப்படி பண்ணிட்டானுங்க, அப்படி பண்ணிட்டாங்க. இந்த குழப்பம்லாம் வருது. இந்த குழப்பம்லாம் அவருக்கு தெரியுது, அது வீரப்பனா இருக்கு. அப்பதான் என்னை கூப்பிட்டு சந்தேக, அந்த 4வது முறை கூப்பிட்டது அதுக்கு தான். இதுல யாராவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு என்னை கேட்டது அதுக்காக. 4 முறை 5 முறை? 4 முறை. 4 முறை. அந்த ஒரு முறை 5 முறை இல்லை, 4 முறை தான். ஆனால் கடைசியில் அந்த சந்தேகம் வந்தது இவங்களை இந்த குழப்பத்தில். இந்த குழப்பம் தான், இந்த குழப்பங்கள் இவங்களுமே இவங்க போயிட்டு யாரும் வரக்கூடாது, எங்கள் தொடர்போட சரி, தேவராஜ் ஐயந்துரை கூட கட் பண்ணுன்றாங்க. அவங்க ஒரு நீண்ட காலமாக ஐயந்துரையெல்லாம் அவங்களுக்கு உதவியாக பல வேலையை செஞ்சிட்ருக்காரு. அப்போ சொந்தக்காரர், நம்ம குடும்பத்தோடு, நம்ம சொந்தக்கார பந்தங்கள், ஊர்லேருந்து வர தகவல், இதெல்லாம் இவங்க எல்லாம் அது இயல்பாக எல்லா மனிதனுக்கு இருக்குன்னு தான். அவர் ஒன்றும் பெரிய தத்துவார்த்த அரசியல்லாம் புரிஞ்சிட்டெல்லாம் போனவர் கிடையாது. அரசுக்கு எதிராக நிற்கிறாரு, அது சரியாக ஓரளவு அரசியலாகியும் வரார். முழுக்க இவங்க வந்து ஒரு தலைமறைவு, ஒரு அவர் ஒரு கொரில்லா யுத்த போராளியா அந்த தன்மையோட தான் இருந்தார். இவங்க போயிட்டு முழுக்க அரசியல் மட்டுமே என்ற மாதிரி பார்த்தோன்னே அவங்களுக்கு கோளாறு ஆயிட்டு அந்த குழப்பம் வந்தது. இப்போ இந்த வாச்சாத்திக்கும் வீரப்பனுக்கும் எது தொடர்பு இல்லையா? சுத்தமா துளியும் தொடர்பு கிடையாது. சந்தனக்கட்டைன்னு வரும், சந்தனக்கட்டைன்றதை வச்சுட்டு தருமபுரி, இது வாச்சாத்தியும் தருமபுரி, பெண்ணாகரமும் தருமபுரி, இப்படி அவங்க ஒரு கணக்கு போட்டுக்கிறாங்க. ஏன்னா துளியும் வீரப்பனுக்கும் இந்த வாச்சாத்தி மக்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. வாச்சாத்தியில் நடந்ததா என்ன?